இன்னைக்கு நம்ம காப்ஸ் பார்ட்டி அனிமேவோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் 1 அண்ட் 2 பார்க்கலனா, முதல்ல அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு முழுசா புரியும். அந்த வீடியோஸோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல கதை எங்க முடிச்சு ஞாபகம் இருக்குல்ல. சச்சிகோ எவர் ஆஃப்டர்ங்கற சடங்கா பண்ணி, எவலியாஸ்ட்ங்கற சாபம் முடிச்ச ஸ்கூலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட 9 பேர்ல சேக்கோங்கற பொண்ணு தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நயோமி கண்ணு முன்னாடியே டாய்லெட்டுக்குள்ள தூக்கு போட்டு துடிக்க துடிக்க உயிரை விட்டுருப்பா. அத பார்த்த நயோமி அடுத்து என்ன பண்றது? எந்த வழியில இங்க இருந்து தப்பிச்சு வெளிய போறதுன்னு எதுவுமே புரியாம சைக்கோவோட டெட் பாடியே பார்த்துக்கிட்டு டாய்லெட் வாசல்ல அதிர்ச்சியோட உட்கார்ந்திருப்பா. இந்த பாட்டும் கரெக்டா விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப இந்த இடத்துக்கு இவங்கள மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு வெளிய போக முடியாம செத்து போய் இங்கே சுத்திக்கிட்டு இருக்க நாகங்கற பொண்ணோட ஆவி நம்ம நயமி கிட்ட வந்து இந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்கறத சொல்ல ஆரம்பிக்குது. இந்த இடம் ஸ்கூல் வடிவத்துல இருக்க நரகம். இங்க உள்ள சின்ன பசங்களோட ஆவி எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமானதுங்க. உன்ன மாதிரி என்ன மாதிரி இங்க வந்து மாற்ற ஃப்ரெண்ட்ஸ் கேங்க எல்லாம் தேடி தேடி வெறித்தனமா வேட்டையாடுறது மட்டும் தான் அதுங்களோட பொழுதுபோக்கே. ஒருவேளை ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம அதுங்க கண்ணுல மாட்டிக்காம தப்பிச்சாலும் இந்த ஸ்கூலை சுத்தி உள்ள சாபத்தோட பார்வை நம்ம மேல பாட்டுட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா மனநலம் பாதிக்கப்பட்டு மனசு முழுக்க வன்மமும் வன்முறையும் நிறைஞ்சு கூட பிறந்தவன் கூட படிச்சவங்கிற வித்தியாசம் தெரியாம பாக்குறவங்களை எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு தொத்து வியாதி மாதிரி ஈஸியா ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட தாவ ஆரம்பிச்சிரும். இதனால இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து சாபத்துல மாட்டி உயிரை விட்டு காலகாலத்துக்கு இங்கேயே அழுகி போன புணங்களாகவும் ஆத்மா சாந்தி அடையாத பேயாவும் பல்லாயிரம் பேருக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ஸ்கூலோட சாபத்துக்கு பலியாகிட்டா. அந்த சாபம் தனியா மன வருத்தத்துல இந்த நேரத்தை பயன்படுத்தி அவளோட பயத்தையும் விரக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி கடைசியில உயிரே விடுற அளவுக்கு அவளை கொண்டு போயிருச்சு. இப்ப அவளோட ஆத்மாவும் இந்த ஸ்கூலுக்குள்ள மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்கூல்ல உயிரோட இருக்க ஒரே ஒரு ஆள்னா அது நீ மட்டும் தான். அதனால கூட யாருமே இல்லாம இந்த இடத்துல நீ மட்டும் தன்னந்தனியா சாகர வர சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா சொல்லிட்டு போகுது. அடுத்த சீன்ல நம்ம சகோதரவை காட்ட இவன் சேர எடுத்து இங்க இருக்க ஜன்னல் கதை உடைச்சு தப்பிச்சு வெளியே போயலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா வழக்கம் போல ஒண்ணும் வேலைக்காகல. இப்போ நயோமி கிட்ட கண்டதே சொல்லி பயமுறுத்தி விட்டு வந்த நாகாவோட ஆவி இங்க வந்து சகோதர கிட்ட பேச ஆரம்பிக்குது. டே தம்பி, நீ என்ன பண்ணாலும் சரி உன்னால இந்த ஸ்கூலை விட்டு தப்பிச்சு உங்களோட உண்மையான உலகத்துக்கு திரும்பி போகவே முடியாது. அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீ தப்பிச்சு போக உனக்கான நேரம் வர வர இங்க லூசுத்தனமா எதுவும் பண்ணாம அமைதியா காத்துக்கிட்டு. ஏய் யார் நீ? உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியுது? எங்களோட உண்மையான உலகத்துக்கு திரும்பி போக முடியாதுன்னு சொல்ற? அப்படின்னா நாங்க இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? சரி அதெல்லாம் விடு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னீல, அதுல மையம் இருக்காளா? அவளுக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் ஆபத்து இருக்கா? இப்ப அவ எங்க இருக்கான்னு சரமாரியா பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க. அட ஏன்டா ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல சாவடிக்கிறீடா? ஆடா போடா டே, நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணுமானு அந்த நாகா பொண்ணோட ஆவி சகோதர கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லாம இருந்து மறைஞ்சு போயிருது. அடுத்து நம்ம சசோசியாவும் அவனோட தங்கச்சியாவும் காட்ட இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல கிடைச்ச பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல நடந்த சின்ன பசங்களோட கொலையை பத்தி போட்டிருக்கு. செப்டம்பர் 18 1973 போன வாரம் ஹெவலியாஸ் ஸ்கூல்ல இருந்து போலீஸ் இறந்து போன குழந்தைகளோட உடம்பையும் முழுசா மனநலம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட சாகர நிலையில ரெண்டு கையிலே ரத்த கலரியான கத்திரிகளோட இருந்த ஒரு ஆம்பளை டீச்சரையும் நைட் 7 மணி வாக்குல கண்டுபிடிச்சாங்க. இந்த சம்பவம் தொடர்பா நடந்த விசாரணையில அதிகாரிங்க பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முதல் விஷயம், அந்த குழந்தைகளை எல்லாம் கொன்னது இதே ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டீச்சர் தான். அந்த ஆளு கையில இருந்த கத்திரிக்கோலை பயன்படுத்தி எல்லாரோட நாக்கையும் வெட்டி எடுத்திருக்கான். ஒரு குழந்தைய கழுத்து நெரிச்சே கொண்டிருக்கான். இன்னொரு குழந்தையோட தலையை அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போது ரணகொடூரமா பாதியா வெட்டி எடுத்திருக்கான். அது போக எல்லாரையும் சாகுற வர கத்திரிக்கோலை வச்சு பயங்கரமா தாக்கியிருக்கான்னு போட்டிருக்கு. இந்த பேப்பர்ல சொல்லியிருக்கதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம ஹெவலியாஸ்ட் ஸ்கூலுக்குள்ள தான் இருக்கோம் போல. ஆனா இந்த ஸ்கூலு தான் எப்பயோ இடிச்சு தள்ளிட்டாங்களே, அப்புறம் நம்ம எப்படி இங்க வந்து மாட்டணும்? ஒருவேளை நம்ம டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு வந்துட்டோமோ? சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிடலாம். முதல்ல நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, டேய் அண்ணா நீ அப்புறமா எதை வேணா கண்டுபிடி, இப்போ எனக்கு ஒன் பாத்ரூம் வருது, அதனால முதல்ல டாய்லெட் எங்க இருக்குன்னு கண்டுபிடின்னு சொல்றா. ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. அடுத்து இவங்க கிளாஸ் டீச்சரை காட்ட அவங்களும் இந்த இடத்துல கிடைச்ச பழைய நியூஸ் பேப்பரை எடுத்து அதுல இந்த ஸ்கூலை பத்தி போட்டுருக்க நியூஸை படிச்சுக்கிட்டு ஹால்வேல நடந்து போயிட்டு இருக்க. இங்க உள்ள ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து மயோ யாரு கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. இதனால உடனே அந்த கிளாஸுக்குள்ள போய் பார்த்தா அந்த பயவுல அசால்ட்டா உட்காந்து ரெண்டு பேய்களோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அட டீச்சர் நீங்க எப்போ இங்க வந்தீங்க? பசங்களா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இவங்க தான் என்னோட கிளாஸ் டீச்சர். எனக்கு இந்த ஸ்கூலையும் இதுல இருக்க டீச்சர்ஸையும் ரொம்பவே பிடிக்கும். ஏ மயோ நான் சொல்றது கேளு, இப்படி ஆவிகளோட உட்காந்து பேசிட்டு இருக்கதெல்லாம் ரொம்பவே டேஞ்சர்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவங்க மத்த ஆவிகள மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. இவங்கள இந்த நிலைமையில என்னால தனியா விட்டுட்டு வர முடியாது, அதனால நான் கடைசி வரை இங்கே இருக்க போறேன்னு சொல்றா. ஏமா மயோ உன்னால கடைசி வரை இந்த ஆவிங்க கூட எல்லாம் இங்கே இருக்க முடியாது, உடனே நம்ம இந்த இடத்தை விட்டு போயே ஆகணும். இந்நேரம் உன்னோட ஃப்ரெண்டு சகோதரன் உடனே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவனை திரும்பி பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இல்லையா? அதனால நான் சொல்றது கேளு, நான் அவ கிட்ட போக. ஏய் அங்க உட்கார்ந்திருக்க பொண்ணு என்னோட ஸ்டூடெண்ட், அவளை உங்க கூட விட்டுட்டு என்னால போக முடியாது, நீங்க என்ன பண்ணாலும் சரி அவளை உங்க கிட்ட இருந்து காப்பாத்தியே தீருவேன்னு அந்த பேய்களை பார்த்து கத்த. அதுங்க என்ன நினைச்சிச்சுங்களோ தெரியல, டக்குன்னு மையோட காலை பிடிச்சி தூக்கி இவங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்ததால அந்த பேய்ங்க மையவ காலை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து செம்ம ஸ்பீடா சவுத்துல தூக்கி வீசி அவளோட உடம்ப மொத்தமா சதைச்சு பீஸ் பீஸா சத்த அடிச்சிருச்சுங்க. என் கண்ணு முன்னாலேயே என்னோட ஸ்டூடெண்ட் துடிக்க துடிக்க செத்து போயிட்டா. ஆனா அவளை என்னால காப்பாத்தவே முடியல. ஏன்னு இந்த டீச்சர் கீழே உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க.
இப்ப திரும்பவும் சத்தோஷியா அவனோட தங்கச்சியும் காட்ட அவங்க இன்னும் ஒன் பாத்ரூம் போறதுக்காக டாய்லெட் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க போற வழியெல்லாம் ஒரே கொடூரமான முறையில செத்து போன ஆளுங்களோட டெட் பாடியா இருக்கதால இதையெல்லாம் பார்த்து யூகா பயப்படுறா. அண்ணே நம்ம கடைசி வரை இங்கிருந்து தப்பிச்சு வெளியே போக முடியாம இந்த ஸ்கூலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இந்த பொணங்கள மாதிரியே ஆகிருவோமா? ஏன் யூகா நீ எதை நினைச்சு கவலையப்படாத, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்காது, நம்ம கண்டிப்பா இங்கிருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல இருந்து யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யாரா அவன் இங்க உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சத்தம் வந்த பக்கமா போய் பார்த்தா அங்க நம்ம சகுதோர தான் சுத்தி இருக்க டெட் பாடி எல்லாம் போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செவுத்துல மோதி கொடூரமா செத்து போன சகுதரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் காதலியுமான மையும் தான் இருக்கா. ஆனா பாவம் இந்த விஷயம் தான் இவனுக்கு தெரியாது. அதனால இதை வேற யாரோ ஒருத்தரோட உடம்பு நினைச்சுக்கிட்டு போன்ல வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அது இல்ல நீ அப்படி சொல்றது அவனுக்கு. இந்த பாடி இருக்க கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது இப்ப இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி அதை விடு, இந்த இடத்துல நம்ம மட்டும் வந்து மாட்டிக்கல, நம்மள மாதிரியே மத்த ஸ்கூல் படிக்கிற பசங்களும் இங்க வந்து சிக்கிருக்கானுங்க. அதுல பல பேர் ரண கொடூரமா அடிபட்டு வாயை திறந்து பேச கூட முடியாத நிலைமையில இருக்கானுங்க. நல்ல வேலை உனக்கும் உன்னோட தங்கச்சிக்கு எதுவும் ஆகல. ஆனா நம்ம சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போகலனா கண்டிப்பா பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம்னு சொல்றான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். உடனே நம்ம தனித்தனியா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நம்ம கூட வந்தவங்களை எல்லாம் தேடலாம். வழியில யாரையாச்சும் பாத்தீங்கன்னா அவங்கள உடனே கூட்டிட்டு இந்த ஸ்கூலோட வாசலுக்கு வந்துட்டு சத்தோஷி சொல்றான். அப்புறம் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்கூல்ல நிறைய சின்ன பசங்களோட ஆவி சுத்திட்டு இருக்கு, அதுங்கெல்லாம் ரொம்பவே ஆபத்தானதுங்க. அதனால போற வழியில கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறான். ஏமா யூகா அவன் சொன்னதெல்லாம் கேட்டல, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி நீ என் கூடவே இரு, என்னைய விட்டுட்டு தனியா எங்கேயும் போயிடாத. இப்ப அடுத்த சீன்ல நம்ம பேய் கதைகளை நாயகி அயுமிய காட்ட இவ இங்க இருக்க ஓடாத பழைய கடிகாரத்தை பார்த்து பயந்து செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி ஐயோ என்னால இதை தாங்கவே முடியல, என்னோட தலையை வெடிச்சிரும் போலயேன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. ஏ அயுமி என்னாச்சு உனக்கு, இப்ப எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க, கொஞ்சம் பதட்டப்படாம அமைதியா இருன்னு யோசிக்க இவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண. இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு நம்ம பார்ட் 1 ஸ்டார்டிங்ல ஒரு சைக்கோ 4 சின்ன பசங்களை கொலை பண்றத பாத்துருப்போம்ல, அந்த 4 பேர்ல ஒரு பையனோட ஆவி இங்க இவங்கள போட்டதுல வருது. அட இது அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்த பையன் தானே, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அதிர்ச்சியில இருக்க. ஏ யோசிக்கி என்ன நடந்தாலும் சரி அவன் கண்ணை மட்டும் நேருக்கு நேரா பாத்துறாத ஐயமி சொல்றா. நான் உங்க 2 பேர்ல யார முதல்ல கொல்லணும், அண்ணனையா இல்ல அக்காவையா? அட அக்கா தான் ரொம்பவே பயத்துல இருக்கா, அதனால முதல்ல உன்கிட்ட இருந்த சம்பவத்தை ஆரம்பிச்சிருன்னு அந்த பேய் கத்தியோட இவகிட்ட வந்து கழுத்தை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருது. டேய் குட்டி சாத்தான் அவளை ஒண்ணு பண்ணிடாதரான்னு யோசிக்கி கத்த. அப்ப சரி முதல்ல நீயே செத்துரு. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, அந்த பேய் இவங்க 2 பேரும் எதுவும் பண்ணாம விட்டுட்டு இங்க இருந்து போயிருது. என்னடான்னு பார்த்தா அந்த நாகாவோட ஆவிதான் இங்க வந்து இவங்களை அதுகிட்ட இருந்து காப்பாத்தி விட்டுருக்கு. யாருமா நீயே, நீ தான் எங்களை அந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டியா? இந்த யூனிஃபார்ம் எங்க ஸ்கூலோடது இல்லையே, நீயே எங்களை மாதிரி இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு கேட்க, நான் செத்து ஆவியாயி பல காலமாச்சு, எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளை தேடி தான் இந்த இடத்துக்குள்ள வந்தேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க நீங்க தான் அந்த ஃபேமஸான பிளாகர் நாகாவான்னு நயமி கேக்குறா. ஏய் உனக்கு இந்த பொண்ணை முன்னாடி தெரியுமா? தெரியும், அவங்க பேரு நாகோ. பேய் பிசாசு ஆவி சாபம் மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் ஆன்லைன்ல போஸ்ட் பண்றதா இவங்களோட ஹாபி. நான் கூட நாகோட பெரிய ஃபேன். இவங்கள கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்டா சச்சிகோ எவர் ஆஃப்டர்ங்கிற சடங்கை பத்தி ஒரு போஸ்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் பக்கமே வரவே இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இங்க பாருங்க, யாரு வேணும்னா ஈஸியா அந்த இடத்துக்குள்ள வந்துடலாம், ஆனா இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போறதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒண்ணு. 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கொடூரமா செத்து போன 4 சின்ன பசங்களோட ஆவிதான் தங்களோட பவரை யூஸ் பண்ணி உள்ள வரவங்க யாரும் திருப்பி வெளியவே போக முடியாத அளவுக்கு இப்படி ஒரு நரகத்தை ஹெவன்லியாஸ்ட் ஸ்கூல் வடிவத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படின்னா இங்க இருந்து தப்பிச்சு போக ஒரே ஒரு வழி கூடவா இல்ல? இருக்கு, நீங்க கேக்குற மாதிரி ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா அதை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இடம் அந்த ஆவிகளோட பவரால தான் உருவாகி இருக்கு. அதனால நீங்க அந்த 4 பேய்களையும் கண்டுபிடிச்சு அவங்களோட கோவத்தை போக்கி அந்த ஆத்மாக்களை சாந்தி அடைய வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்க இங்க இருந்து தப்பிச்சு உங்களோட உண்மையான உலகத்துக்கு போயிடலாம்னு சொல்றா. ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணுமா? அதை எப்படி பண்றது? நீ அந்த பசங்களை கொன்ன கொலகாரனை கண்டுபிடிச்சு அவன் பண்ண பாவத்தையெல்லாம் அவனோட வாயாலே ஒத்துக்க வச்சு தான் பண்ண தப்புக்கு மனசு வருந்தி மன்னிப்பு கேட்க வைக்கணும். அப்பதான் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இதே ஸ்கூல்ல தான் அந்த பசங்களை கொண்டா கொலகாரனோட ஆவியும் சுத்திக்கிட்டு இருக்கு. எது கொலகாரனோட பேயை கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்க வைக்கணுமா? எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கூட இருந்த 7 பேர் இதே இடத்துல தான் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்களா? சரி வா உடனே போய் அவங்களை தேடி கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்க சொல்ல, வாய்ப்பில்லை ராஜா. தம்பி இந்த ஸ்கூலை சுத்தி பல இடத்துல பவர்ஃபுல்லான ஆவிகளோட சக்தியால உருவான சாபம் இருக்கு. அதனால அது இந்த இடத்துல நிறைய க்ளோஸ்ட் ஸ்பேஸ் உருவாக்கி வச்சிருக்குன்னு சொல்றா. க்ளோஸ்ட் ஸ்பேஸா? அப்படின்னா என்ன? க்ளோஸ்ட் ஸ்பேஸ்னா அது கிட்டத்தட்ட மல்டிவர்ஸ் மாதிரி தான். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் ஒருத்தரை இன்னொருத்தரால பார்க்கவே முடியாது. அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டு உங்க ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அது முட்டாள்தனம். இப்படி வெட்டியை சுத்தி நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா நான் சொன்ன மாதிரி அந்த ஆவிகளை சாந்தப்படுத்துற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெடி பேர் பொம்மையை கீழே போட்டு இங்க இருந்து மறைஞ்சு போயிருது. அந்த கரடி பொம்மையை எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னாடி யோசிகாசோன்னு போட்டிருக்கு. இந்த ஆளுதான் அந்த சின்ன பசங்களை கொடூரமா கொன்ன மனநலம் பாதிக்கப்பட்ட டீச்சர். இப்ப திரும்பவும் சகோதரவை காட்ட இவன் மையோ இறந்து போயிட்டாங்கிறத தெரியாம இந்த ஸ்கூல் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அவளை தேடி அலைஞ்சிட்டு ஒரு கட்டத்துல செம்ம டயர்ட் ஆகி படிக்கட்டுல வந்து உட்காந்து போன்ல இருக்க மையோட போட்டோ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். நீ
எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க இருந்தாலும் சரி, நீ சேஃபா இருந்தா மட்டும் அதுவே எனக்கு போதும். தயவு செஞ்சு என்னைய நிரந்தரமா தனியா தவிக்க விட்டுட்டு மட்டும் போயிராதன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த இடத்த சுத்தி உள்ள அமைதியும் சாபமும் கொஞ்சம் கொஞ்சமா இவனோட மனசுல கொடூரத்தை பரவ வைக்குது. இதனால இவ்வளவு நேரம் சோகமா இருந்தவன் டக்குனு இவனோட போன்ல உள்ள டெட் பாடிஸோட போட்டோவெல்லாம் எடுத்து ரசிச்சு பார்த்து சைக்கோ மாதிரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறான். அடுத்து நம்ம மையோட டெட் பாடி போட்டோவையும் கவனமா உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. இவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. என்னடா இது, இந்த இடத்துல தான் சிக்னலே இல்லையே, அப்புறம் எப்படி நமக்கு கால் வருதுன்னு அதிர்ச்சியோட அட்டன் பண்ணி பேச போன்ல மையோட ஆவிதான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கு. பார்க்காத, அந்த போட்டோவை பார்க்காத, பார்க்காத, என்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காத. அப்பதான் இவனுக்கு இந்த போட்டோல உள்ளது நம்ம மையோட உடம்பு தாங்கிறது புரியுது. இந்த இடத்துல காஸ்பாடி அனிமேட பார்ட் 3 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஐயமைய யோசிக்கியும் நகாவோட ஆவி சொன்ன மாதிரியே அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு இந்த ஸ்கூலோட சாபத்தை போக்குனாங்களா, இவங்க எல்லாம் சேஃபா இந்த இடத்தை விட்டு வெளியே போனாங்களா இல்லையான்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்கலாம். அதனால நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த பார்ட்ல மீட் பண்றேன்.